வணக்கம் நண்பர்களே, மீண்டும் டாக்டர் முரளி YT இந்த நம்ம சேனலில் உங்களை வரவேற்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வாரம் இதயத்தை எப்படி புதுசாக பாதுகாக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். என்னது, இதயத்தை எப்போதுமே புதுசாக பாதுகாக்க முடியுமா? நோய் நொடி வராமல் எப்போதுமே புதுசாக வைக்க முடியுமா? பாதித்த இதயத்தை சீரமைக்க முடியுமா, புனரமைக்க முடியுமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன செஞ்சால் இது முடியும்? ஒன்று, உணவு முறை மாறுதலா, இல்லைன்னா வாழ்க்கை முறை சீரமைப்பா. உணவு முறை மாறுதல்னா என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எந்தெந்த பொருட்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசியில் வழக்கம் போல் குவிஸ் பகுதியை தவிர இந்த வாரத்திலேருந்து புதுசாக ஒரு பகுதி, சின்ன பகுதி ஆரம்பிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். மினி டிட்பிட்ஸ்னு மருத்துவத்துறையில் லேட்டஸ்ட் ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்ன கண்டுபிடிப்புகள் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் கண்டுபிடிப்பை பற்றி, ஒரு ஆராய்ச்சியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸ். எந்தெந்த உணவுகள் இதயத்தை நட்பாக இருந்து பாதுகாக்கும், ப்ரொடெக்ட் செய்யும். ப்ரொடெக்டிங் ஃபுட்ஸ், ஓகே ஃபுட்ஸ், விடாதே ஃபுட்ஸ் பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸில் 5 விதமான வெவ்வேறு தலைப்புகள் இருக்குது. 1, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். 2, முழு தானியங்கள். 3, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். 4, லீன் புரோட்டீன்ஸ். 5, ஆரோக்கியமான கொழுப்பு, ஹெல்த்தி ஃபேட்ஸ். முதல்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். வழக்கம் போல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸில் முதல்ல வர்றது நம்ம பெர்ரிஸ் தாங்க. ப்ளூபெர்ரிஸ், ஸ்ட்ராபெர்ரிஸ் இதெல்லாம் இதயத்தை பாதுகாக்கும் திறனில் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, இதயத்தை பாதுகாக்குது. 2வது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நம்ம கீரை வகைராக்கள். இவைகளில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நைட்ரேட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இரத்த குழாயில் ஆரோக்கியமாக பாதுகாக்குது, இதயத்தை ப்ரொடெக்ட் செய்யுது. 3வதாக வர்றது அவகேடோஸ். அவகேடோஸில் இருக்க ஹெல்த்தி ஃபேட்ஸு LDL கொலஸ்ட்ராலை குறைக்குது, இதயத்தை பாதுகாக்குது. 4வது டொமேட்டோஸ், நம்ம தக்காளி. இதில் இருக்க லைகோபீன்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதயத்தை ரொம்பவே பாதுகாக்குது. கடைசியாக வர்றது 5வது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இதில் இருக்க வைட்டமின் C ஆனது இதயத்தை பொத்தி பேணி பாதுகாக்குது. இவைகளில் உள்ள பொதுவாக வைட்டமின் C, வைட்டமின் E, வைட்டமின் B6, B12, வைட்டமின் D இதெல்லாம் இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக வர்றது ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸில் ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்கள். முழு தானியங்களில் எது நல்லதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஓட்ஸ். இந்த ஓட்ஸில் இருக்க நார்ச்சத்தானது கொலஸ்ட்ராலை குறைக்குது, இதயத்தை பாதுகாக்குது. 2வது இந்த ப்ரௌன் ரைஸ். ப்ரௌன் ரைஸில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குது. இது ஊட்டச்சத்துக்களின் ஒரு பெட்டகம். கொழுப்பு சத்து தேவையற்றது ரொம்பவே குறைவாக இருக்குது. அடுத்தது பார்லி. பார்லியில் இருக்க பீட்டா குளுக்கன்ற சத்தானது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. அடுத்தது நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஆல்மண்ட்ஸும் வால்நட்ஸும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, இதில் கொலஸ்ட்ராலை குறைக்குது. ஆரோக்கியமான கொழுப்பு இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் நிறைய இருக்குது. சீட்ஸில் நம்ம முக்கியமாக இந்த சியா சீட்ஸை பார்க்கலாம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பார்க்கலாம். இந்த சியா சீட்ஸ்லேயும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது. அடுத்தது லீன் புரோட்டீன்ஸ். முக்கியமாக வர்றது இதில் ஃபிஷ், மீன்களில்
omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மலிஞ்சு கிடக்குது. இதயத்தின் மிகச்சிறந்த நண்பன் இது. சால்மன், மேக்ரல், சார்டைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. இதயத்தை உறுதுணை நண்பனாக இருந்து எப்போதும் பாதுகாக்குது. அடுத்தது பருப்புக்கள். பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் சோர்ஸில் பருப்புக்கள் மிகவும் முக்கியமானது. இதயத்தின் நண்பன். பருப்புகள் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. கடைசியாக ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஒலிவ் ஆயில் முதலியத்தில் உள்ள இருக்க ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஆனது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மூஃபா இதயத்தை பாதுகாக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்குது. இப்போது என்னென்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும், ஃபுட்ஸ் டு அவாய்ட், தொடாதே எதைன்னு பார்க்கலாம். முக்கியமாக ப்ராசஸ்டு மீட்ஸ், பதப்படுத்திய இறைச்சி இதயத்திற்கு ரொம்பவுமே ஆபத்து. இவைகளில் சோடியம் அதிகம் இருக்குது, வேண்டாம் நண்பர்களே. அடுத்தது சுகரி ட்ரிங்க்ஸ், இனிப்பான பானங்கள். குடிக்கிறதுனால நம்ம உடல் எடை அதிகமாகும், இதய ஆபத்து அதிகரிக்கும். மூணாவது டிரான்ஸ்ஃபேட், அதாவது மாறுபக்க கொழுப்புன்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸை இந்த பேக்டு ஃபுட்ஸில் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் இது இருக்குது, இதயத்தின் எதிரி. நாலாவது உப்பு, பிபியை ஜாஸ்தி பண்ணுது, இதயத்தை சீரழிக்குது. இது 4 முக்கியமான எதிரிகள். உணவு முறை மாறுதல்களை இதுவரையிலும் பார்த்தோம். அடுத்தது வாழ்க்கை முறை சீரமைப்பு என்னென்ன செய்யணும், செஞ்சால் எந்த விதத்தில் நம்ம இதயத்தை புதுசாகவே வைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அமெரிக்காவில் ஃபோர்ட் நாக்ஸில் தங்கத்தை அப்படி இரும்பு கூட போக முடியாத அளவு பாதுகாப்பு பெட்டலத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இதயத்தை நாம் பாதுகாக்கணும்னா முடியுமா? முடியும். அதுக்கு செய்ய வேண்டிய வாழ்க்கை முறை சீரமைப்பு என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். 1 ரெகுலர் எக்ஸசைஸ். அடுத்தது மன அழுத்தத்தை குறைக்கிறது. 3 தேவையான அளவு தூக்கம் இருக்கணும். 4 புகை பிடிக்கிறத, மது அருந்துறத நிறுத்தணும். 5 நம்ம உடல் எடையை ஒரே சீராக பாதுகாக்கணும், ஏறாமல் பார்த்துக்கணும். 6 பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் எப்பவும் மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலில் வைக்கணும். கடைசியாக தேவையான அளவு நீரேற்றம், ஹைட்ரேஷன் உடம்பில் இருக்கணும். முதல்ல எக்ஸசைசஸ், ரெகுலர் எக்ஸசைசஸ். உதாரணத்துக்கு ஏரோபிக் எக்ஸசைசஸ், வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இதெல்லாம். ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ் இதெல்லாம் இதயத்தின் தாங்கு திறனை, என்டூரன்ஸ் லிமிட்ஸை அதிகப்படுத்தும். வாரத்துக்கு 150 நிமிஷங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருந்தால் மிகவும் நல்லதுன்னு ஒரு கணக்கு. ரெண்டாவதாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்கணும். மெடிடேஷன், யோகா இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இவையெல்லாம் பிபியை குறைக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது. கூடயே டீப் பிரீத்திங் வகைரா எக்ஸசைசஸ்லாம் இதய துடிப்பை சீராக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. மூணாவதாக ஆழ்ந்த தூக்கம், ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரமாவது இருந்தால் ரொம்பவும் நல்லது. இதயத்தை மிகச்சீராக, சிறப்பாக, பாதுகாப்பாக இருக்கும். முதல்லையே சொன்ன மாதிரி நாம் ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், ஆல்கஹால் அப்யூஸை நிறுத்தணும், வெயிட் கெயின் இல்லாமல் பாதுகாக்கணும். எப்பவும் எடையை ஒரே அளவில் பாதுகாக்கணும். எடை ஜாஸ்தியாச்சுன்னா பிபி ஜாஸ்தியாகலாம், இதயத்துக்கு ஆபத்து. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாத்தையும் எப்பவும் ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதனுடைய லெவல் அதிகமாகாமல் பாதுகாக்கணும். எப்போ இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ உடனே இதயத்திற்கு ஆபத்து. இந்த சிறு சிறு மாறுதல்களை நம்ம வாழ்க்கையில் அனுசரித்து நடைமுறையில் கொண்டு வந்தோமானால் இதய பாதுகாப்பானது மேம்படும். இதயத்தின் கீதமானது இனிமையான நாதமாக மாறும். வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம வழக்கமான குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வார குவிஸ் என்னன்றது பார்க்கலாமா? எந்த வகையான கொழுப்பு இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் மேலானது? 1 நிறைவுற்ற கொழுப்பு, சேச்சுரேட்டட் ஃபேட்.
2 மாறுபக்க கொழுப்பு டிரான்ஸ்ஃபர், 3 ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். போன வார சரியான விடை ஆப்ஷன் 3. பருப்புகள் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன் இல்லையா, குவிஸுக்கு அடுத்தது இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஒரு மினி டிட்பிட்ஸ்ன்ற பகுதி இருக்குன்னு. மருத்துவத்துறையில் லேட்டஸ்ட் ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒரு சிறிய குறிப்பு. ஒவ்வொரு வாரமும் ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு ஆராய்ச்சி முடிவை பற்றி ஓரிரு லைன்கள் மட்டும்தான், மிகச் சுருக்கமாக. இந்த வாரம் ஸ்மார்ட் இன்சுலின்றதை பற்றி பார்க்க போகிறாங்க. ஆமாம், ஸ்மார்ட் இன்சுலின். வழக்கமாக மார்க்கெட்டில் இப்போ இருக்க இன்சுலின்லாம் உடம்புல போச்சுன்னா பிளட் சுகர் லெவலை உடனே அது கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அதெல்லாம் பார்க்காது, இருக்க லெவலை குறைக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் இன்சுலினானது அப்படி இல்லை. உடம்புக்குள்ளே போச்சுன்னா சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்து நார்மலாக இருந்தால் ஒன்றும் செய்யாது, கம்மியாக இருந்தால் ஒன்றும் செய்யாது, அதிகமாக இருந்தால் குறைக்கும், ஸ்மார்ட்டாக வேலை செய்யும். அதான் ஸ்மார்ட் இன்சுலின்றது. இந்த ஸ்மார்ட் இன்சுலினை பற்றி மிகவும் விவரமான டீட்டெயில்ஸ் கூட வெகு சீக்கிரமே ஒரு முழு வீடியோவை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.